பாப்பீங்க, இந்த குர்ஆன தொடர்ந்து படிக்கிற வழக்கம் உங்கள்கிட்ட இருந்தால், வாசிக்கிற பழக்கம் உங்கள்கிட்ட இருந்தா, குர்ஆன் நிறைய வரலாறு பேசும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாரு. பிறந்த போது நிறைய பிள்ளைகள் அன்று பிறக்கிறாங்க. ஃபிரௌன் எல்லா பிள்ளைகளையும் கொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுகிற நேரம் பயப்படுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுகிற நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் பயப்படுறான். பிள்ளட அழுகை சத்தம் கேட்டால், ஃபிரௌன் வந்தால், அழுகிற சத்தம் கேட்டால் பிள்ளையை கொண்டு விடுவார் அப்படி என்று தாய் அழுகிறார். அல்லாஹ் குதரத்துள்ளவன் தானே, சக்தி உள்ளவன் தானே. நம்மட கற்பனையில என்ன சொல்லணும்? ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு வாயை கட்டி சத்தம் வராத ஒரு இருட்டு இடத்துல அல்லது எங்கேயாவது ஒரு வெளி ஊர்ல யார்த்தையாவது கொடுத்து எப்படியாவது பிள்ளைய பாதுகாக்கணும் என்றுதான் எங்கட மனித சிந்தனை சொல்லும். ஆனா இறைவனுடைய சிந்தனை ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு பலகையில வச்சு நைல் நதியில கடல்ல பிள்ளைய போட சொன்னா, இது அல்லாஹ்வுடைய குதரத்தை தவிர வேற என்ன குதரத்து இருக்கும்? போட்டுனாலும் பரவாயில்லை, தோணினாலும் பரவாயில்லை, கப்பல்னாலும் பரவாயில்லை, யாராவது கொண்டு நீஞ்சிக்கிட்டு கொண்டு போறாலும் பரவாயில்லை, யாருமே இல்லாம பிறந்த குழந்தை, அழுகிற குழந்தை, அதை கொண்டு போய் கடல்ல நைல் நதியில போடுறது, அது காப்பாற்றுறதுக்கு அல்லாஹ்வால மட்டும்தானே முடியும். இதுதான் அல்லாஹ்வோட அதிசயம். அந்த குழந்தை அழுக சத்தத்தை கேட்டா ஃபிரௌன் கொண்டுடுவான் என்று பயந்து அந்த பிள்ளைய நைல் நதியில கடல்ல போட்ட போது, அதே பிள்ளை அன்று மாலையில் ஃபிரௌனுடைய வீட்டுக்குள் அழுது கொண்டிருக்கிறது. காலையில தாயுடைய வீட்டில் அழுகுது. ஃபிரௌன் கேட்டா கொண்டுடுவான் என்று உம்மா தயங்குறா. அல்லாஹ் அதே பிள்ளைய மறுநாள் ஃபிரௌனுடைய மாளிகைக்குள் அல்லாஹ் தஆலா அழ வைக்கிறான். ஃபிரௌன் தட்டு தடுமாறி பிள்ளைக்கு பால் கொடுக்கிறதுக்கு சொந்த தாயை தேடி திரிஞ்சு நீங்க வந்து இந்த அரண்மனையில உள்ள இந்த பிள்ளைக்கு பாலை கொடுத்து அமர்த்துங்க, அழுகையை கட்டுப்படுத்துங்க, அந்த பிள்ளையுடைய பசிக்கு பாலை கொடுங்க என்ற ஒரு குதரத்தை அல்லாஹ் தஆலா உருவாக்கினான். இது யாரால முடியும் கேக்குறேன். எல்லாம் அழுகலாம். உம்மாட்டை இருக்கக்குள்ளையும் பிள்ளை அழுகுது. உம்மாட்டை இருக்கக்குள்ள பிள்ளை அழுதா ஃபிரௌன் கொல்லுவான். ஃபிரௌன்ட்ட இருக்கக்குள்ளையும் பிள்ளை அழுகுது. அந்த பிள்ளைக்கு பிள்ளையுடைய தாயை தேடி அழுகையை நிப்பாற்றத்துக்கு அல்லாஹ் தஆலா ஃபிரௌனையே அல்லாஹ்வுடைய வேலைக்காரனாக என்ன செய்றான்? அல்லாஹ் தஆலா மாற்றி விட்டான். அதிசயமா இல்லையா?